Hi friends, welcome to VividTech. உங்க Android மொபைல்ல GCash app வந்து சரியா work ஆகுது இல்லையா? அதாவது நீங்க GCash app வந்து ஓபன் பண்றீங்க, app வந்து ஓபன் ஆகல. இல்லாட்டி இந்த ஓபன் ஆகுனாலுமே வந்து இந்த GCash app யூஸ் பண்ணி ஏதாவது பேமெண்ட்ஸ் பண்றப்போ வந்து ஒட்டுவாவே வந்து க்ளோஸ் ஆகிட்டு app not responding அந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. இல்லாட்டி இந்த GCash app வந்து ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால எந்த பேமெண்ட்ஸும் பண்ண முடியல, யூஸ் பண்ணவும் முடியல. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்க GCash appல வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல GCash appல வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் எப்படி ஈஸியா சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க உங்க Android மொபைல்ல GCash appல வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா செய்ய வேண்டிய விஷயம், உங்க மொபைல்ல நீங்க வந்து Google Play Store ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல சர்ச் பார்ல GCash அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த GCash குளோபல் பேமெண்ட்ஸ் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால நீங்கள் அப்டேட் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம்ஸை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான முடிஞ்சிச்சா அப்படின்றத. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள நீங்கள் போயிடணும். அதில் பாருங்க ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. சர்ச் பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சர்ச் பாரில் நீங்கள் வந்து GCash அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. போனதுக்கு அப்புறமா வந்து இதில் பாருங்க ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி நீங்கள் ஒருக்கா கிளியர் டேட்டா பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த ஆப்பில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அலோ பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கூட கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்படி கிளியர் டேட்டா பண்ணிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட வந்து உங்கள் மொபைலில் வந்து ஸ்லோவாக இருக்குது இல்லாட்டி உங்கள் மொபைலுமே ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்புமே கொஞ்சம் உங்களுக்கு மொபைலில் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து க்ளீனப் மாதிரியான சாஃப்ட்வேர் எது இருக்குமாச்சுன்னா ஜஸ்ட் ஒரு க்ளீனப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த GCash ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த இஷ்யூமே இல்லாமல் ஓப்பன் பண்ணவும் முடியும், யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இந்த GCash ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுச்சா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.